அப்போது வருகிறேன் என்று சொன்னாலே அவர் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை ஒதுக்கி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். சீஃப் செக்ரட்டரி, முதலமைச்சருடைய செயலாளர்கள், இப்படி 4-5 பேர் இருப்பார்கள். நான் மொத்தமாக ஒரு ஃபைலோடு செல்லுவேன். ஒவ்வொன்றாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, மொத்த கொங்கு மண்டலத்துக்கான பல்வேறு பிரச்சனைகளை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்று கடந்த ஓராண்டுக்கு முன்னால் நான் சந்தித்து பேசிய பொழுது அவர் சொன்னார், ஈஸ்வரன் இதை தொடர்ந்து சட்டமன்றத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் எங்கு சென்றாலும் இந்த பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். நானும் பார்க்கிறேன், கோவை பெரிய மாவட்டமாகத்தான் இருக்கிறது. இது முன்னாள் முதலமைச்சர் அவர் சொன்னது. பெரிய மாவட்டமாகத்தானே இருக்கிறது, இந்த பொள்ளாச்சியை மட்டும் பிரித்து விட்டால் என்ன என்று அவர் முடிவுக்கே வந்து விட்டார். அந்த கூட்டத்தொடரிலே அறிவித்தால் என்ன என்று கேட்டுவிட்டார். கூட இருந்த அதிகாரிகள் இல்லைன்னா பல இடத்துல கேட்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பிரேக் போட்டாங்க. இல்லைன்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பொள்ளாச்சியை எப்போதோ தனி மாவட்டமாக பிரித்து கொடுத்திருப்பார். அதற்கான அத்தனை தகுதிகளும் பொள்ளாச்சிக்கு இருக்கிறது. ஆனா இப்ப கண்டிப்பாக அதை நாம் ஆக்கிவிட வேண்டும். அதற்காக போராட்டம் செய்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். ஏன், ஆளுங்கட்சியிலே இருந்தப்ப கூட பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக்க வேண்டும் என்று பொள்ளாச்சியிலே நாம் எல்லாம் போராட்டம். ஆனால் கண்டிப்பாக போராட்டத்தின் மூலமாகவாவது இந்த பொள்ளாச்சியை மாவட்டமாக மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை இன்றைக்கு நாம் கண்டிப்பாக எடுத்துக் கொள்வோம். அதுபோல ஆளுமலையாறு நல்லாறு திட்டம் பலமுறை இந்த சட்டமன்றத்திலே விளக்கி இருக்கிறோம். முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டும் பேசியிருக்கிறார். ஆனால் முன்னெடுப்புகள் சரியாக என கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியாக வேண்டும். அப்ப அதற்கான முன்னெடுப்புகளையும் இங்கு முன்னெடுக்க வேண்டிய அது இந்த 2 திட்டம் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளிலே முன்னாள் முதலமைச்சரின் மூலமாக திருச்செங்கோடு தொகுதிக்கு ஒரு 2000 கோடிக்கான திட்டத்தை அங்கே கொண்டு வந்திருந்தோம். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொல்லை பண்ணி திருச்செங்கோட்டுக்கு 2000 கோடியை கொண்டு சென்று விட்டார் என்று. அப்படி இந்த பொள்ளாச்சிக்கு கண்டிப்பாக இதுவரை திட்டங்களையும் இந்த 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றிவிட வேண்டும். ஒன்றை கூட விட்டு வைக்க கூடாது. மொத்தத்திலே தொழில் வளர்ச்சி. ஏனென்றால் ஈவன் பல நாடுகளிலே செல்லும் போது கூட அங்கே கேட்டால் நாமக்கல்லிருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீர்கள் என்றால் நிறைய பேர் கை தூக்குவார்கள். திருப்பூர், ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறீர்களா என்றால் கைது. பொள்ளாச்சியிலிருந்து யாராவது இருக்கிறீர்களா என்று 1-2 கை கூட தூக்காது. ஏன்னா அப்படி வெளிநாட்டில் போய் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகள், அந்த முயற்சிகள் இல்லாமல் போனது. தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஏன்னா அன்றைக்கு பல தலைமுறைகளுக்கு முன்பே வியாபாரம். அப்படிப்பட்ட பொள்ளாச்சியிலே இன்றைக்கு பல்வேறு தொழில்களை கொண்டு வருவதற்கு நாம் அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக செய்ய வேண்டும். அதற்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும், இங்கு இருக்கிற அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து நாம் பாடுபட வேண்டும். அதற்கு எல்லோரும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, கண்டிப்பாக இந்த அலுவலக திறப்பிலே கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தத்தை வாழ்த்து கொண்டிருக்கிற, இந்த இடத்திலிருந்து அத்தனையும் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி தருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இங்கே சிறப்பாக வருகை இருந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே, உள்ளாட்சி தொகுதியினுடைய வெற்றி எம்எல்ஏ அன்புக்குரிய சகோதரர் நித்யானந்தம் அவர்களே, உடுமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களே, உள்ளாட்சி நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரி சியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் தோழமை கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டு எல்லோருடைய மக்கள் ஆதரவை பெற்று மகத்தான வெற்றி பெற்று வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் நித்யானந்தம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெற்றி பெற்றதற்காக மட்டுமல்ல, முதலாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்தவுடன் முதல் முறையாக ஒவ்வொருவரும் பேசுவதற்கு ஒரு 2 நிமிஷம் தான் கொடுத்தார்கள். ஆனால் முதல் முறையாக பேசும்போது ஒரு 4 நிமிடங்கள் பேசி உள்ளாட்சி தொகுதியினுடைய முக்கியமான கோரிக்கை, உயிர் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தனி மாவட்டமாக்க வேண்டும், அதே போல மரபிக்குழு ஆணையார் திட்டத்தினுடைய ஒரு பகுதியான நீராவி மன்னோர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், தென்னை விவசாயிகளுக்குரிய பாதுகாப்பு தர வேண்டும், தென்னை விளைச்சலுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி நியாயவிலைக்கடைகளிலே விற்பனை செய்வதற்கு கொண்டு வர வேண்டும், மதிய உணவுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பொருளாட்சியினுடைய மிக முக்கியமான மூலாதார கொள்கைகளை முதல் கூட்டத்திலேயே அவர் எடுத்து சொல்லி தன்னுடைய ஆற்றலை அவர் முதல் கூட்டத்திலேயே தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே இளைஞரணியின் சார்பில் மிகச்சிறப்பாக பணியாற்றி உடுமலை தொகுதியிலே வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற தன்னுடைய அன்பு தம்பி அன்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். அவரும் நாளை தான் சட்டசபையிலே பேச இருக்கின்றார். ஆகவே அவரும் சிறப்பாக 2 பேரும் மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி இந்த தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த பொள்ளாச்சியில் தொகுதியிலே வெற்றி பெற்றிருப்பது 17வது எம்எல்ஏவர். 1952 தான் எல்லோருக்கும் வாக்குரிமை, 25 வயது 18 வயசு வச்சிருக்காங்க. அப்ப 21 வயது முடிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் வாக்குரிமை வந்தது 1952. இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு பல பேர் வந்து அருட்செல்வர் மதிப்புக்குரிய ஐயா மகாலிங்கம் அவர்களும் இதே தொகுதியிலே இருந்தார். இப்பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1967 71 வெற்றி பெற்ற சண்முக சுந்தரம், AP சண்முக சுந்தரம் தன்னுடைய 96வது வயதில் இன்றைக்கும் அவர் அவருடைய கிராமத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்குரிய தொகுதி பொள்ளாச்சி தொகுதி. அந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய நித்யானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள். நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நேரத்தில் கேட்டு இந்த சிறப்பு விழாவுக்கு என்னையும் நிறைவேற்றுவதற்காக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய
அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, பொள்ளாச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நித்யானந்தம் அவர்களே, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஜெயக்குமார் அவர்களே, பொள்ளாச்சி நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் அன்பு தங்கை சியாமலா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நகர ஒன்றிய அனைத்து பொறுப்பாளர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி விவேக் அவர்களே, தம்பி கதிர் அவர்களே மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து ஒன்றிய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, அனைத்து சங்கங்களுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து பணியாற்றி இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியை முன்னேற்றுவதற்கு காத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அலுவலகம் திறப்பு என்பது பொள்ளாச்சியினுடைய புது அத்தியாயம். நித்யானந்தத்தை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய 20 ஆண்டு கால போராட்டம். பொள்ளாச்சிக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் கண்ட கனவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருந்த கூட்டணி அதை நனவாக்கி இன்றைக்கு பொள்ளாச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தம்பி நித்யானந்தம் அவர்களை இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்னாடி மட்டுமல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாகவே பல்வேறு வகையிலே இந்த தொகுதி மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருப்பவர் தம்பி நித்யானந்தம் அவர்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் பொள்ளாச்சிக்கு பல்வேறு விஷயங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. குறிப்பாக அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2 முக்கிய பிரச்சனைகள் என்று சொன்னால், ஒன்று பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்குவது ஒரு முதற்கட்ட பிரச்சனை. 5 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலே ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது அந்த சட்டமன்றத்திலே 5-6 முறையாவது பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்று நான் பேசியிருப்பேன். இப்போது அதை தொடர்ந்து இருக்கிற தம்பி நித்யானந்தம் அவர்கள் அங்கு சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அமைச்சர்களை சந்தித்து பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்க வேண்டிய அந்த அவசியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து அதற்காக போராடுவார் என்பதிலே எந்த ஐயமும் கிடையாது. ஆனால் இந்த காலத்திலே பொள்ளாச்சியை கண்டிப்பாக கோயம்புத்தூரிலிருந்து பிரித்து தனி மாவட்டமாக ஆக்கி விடுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு அலுவலகத்தை அண்ணன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். போய் பேசுங்கன்னு சொல்லி உத்தரவாதத்தை அனுப்பிச்சிருக்கீங்க. மீண்டும் சொல்றேன், பிரச்சாரத்தப்ப சொன்ன அதே வார்த்தைகள் தான். எனக்காக அல்ல, பொள்ளாச்சிக்காகவும் பொள்ளாச்சி மக்களுக்காகவும் என்னுடைய குரல் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்ற உத்தரவாதத்தை கூறிக்கொள்கின்றேன். அதே போல கட்சிகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எல்லா கட்சி பேரையும் சொல்லியிருக்கிறோம். ஏதாவது பெயரோ பொறுப்போ விடுபட்டு இருந்தால் தயவு செஞ்சு அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதே போல என்னுடைய அழைப்பு, அதாவது எங்களுடைய பொறுப்பாளர்கள் கொண்டு வந்து பத்திரிகை கொடுத்துருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். அதையெல்லாம் நான் நேரில் வந்து கொடுத்ததாக நான் பல முகங்களை பார்க்கின்றேன். எல்லாரும் உறவினர்கள், நண்பர்கள், கூட்டணி கட்சியினர் எல்லாரும் ஆர்வமோடு வந்திருப்பது கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குது. கண்டிப்பா நீங்க உங்க வேலை பாருங்க, பாக்கியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை உங்க முகத்துல பாக்குறேன். கண்டிப்பா மழையும் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இருக்குது. இன்னைக்கு வரும் நம்ம யாருக்கும் நினைக்கல. நாங்க வந்து ஐடில இருந்து கிளம்புறோம்.
முதல் 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி இதுக்குள்ள வர்றோமோ 25 வருஷத்துக்கு அப்புறம் ஐபிக்குள்ள ஐயா கண்ணப்ப ஐயாவை கூட்டிட்டு போய், ஏன்னா அவங்க காலத்துல போயிருப்பாங்க, நம்ம ஒரு 25 வருஷமா போகல, அங்க போய் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்திருக்கிறோம். அங்கிருந்து கிளம்பும் போது மழை, அப்போ இயற்கையும் நம்மோடு இருக்கின்றது. இயற்கை கண்டிப்பாக நல்லவர்களை ஆசீர்வதிக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி மீண்டும் ஒரு முறை வந்து சிறப்பித்தார். ஏன்னா இடம் ரொம்ப குறுகலா இருந்தா கூட எல்லாத்தையும் தனித்தனியாக கவனிக்க முடியல, உங்களெல்லாம் பார்த்து இது பண்ண முடியல. அதனால ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டிருந்தா அதை மனசுல பொருட்படுத்திக்க வேண்டாம். என்னுடைய உழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லக்கூடிய அதே பொருட்தான், நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன். என்னால் முடியும் வரை அல்ல, நான் நினைத்ததை முடிக்கும் வரை என்று கூறி உலக வரைபடத்தில் முக்கியமான ஒரு இடத்துக்கு தொழில் நகரம், விவசாய நகரம், சுற்றுலா நகரம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அந்த உத்வேகத்தோடு போயிட்டு இருக்கேன். இப்ப கூட டெக் பார்க் நம்முடைய சேம்பர்ல இருந்து கொடுத்த ப்ரொபோசல் சென்ற ஆட்சியில் நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்த திட்டம், அந்த திட்டம் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கும் இந்த அரசாங்கம் நல்லது செய்வதை நம்ம மட்டுமல்ல, நம்ம தலைவரே வரவேற்கிறார். அதனால டெக் பார்க் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சென்ற ஆட்சியில் கொடுத்திருந்தால் கூட அதை தொடரும் என்று அறிவித்ததற்கு அரசாங்கத்துக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆக மொத்தத்தில் பொள்ளாச்சி வளர வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், எல்லா தரப்பு மக்களும் நல்லா இருக்கணும். அதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். இங்க கூட்டணி கட்சிக்காரர் மட்டும்தான் வரணுங்கிறது இல்ல, எல்லா கட்சிக்காரரும் வரலாம். ஏன்னா இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். என்னை பொறுத்தவரை நாம் தீர்வு காண்பதற்காக எப்படி கோயில்ல போய் பிரார்த்தனை பண்றோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல வரக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய இடமாக இது மாற வேண்டும், மாறும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும், பொள்ளாச்சி மக்களின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த திறப்பு விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய ஐயா முன்னாள் அமைச்சர் திரு மு கண்ணப்பன் அவர்களையும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர், எங்களுடைய அரசியல் வழிகாட்டியான நிஆர் ஈஸ்வரன் அவர்களையும், பொள்ளாச்சி நகர்மன்ற தலைவர் ஷியாமலா நவநீதன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தேமுதிக மற்றும் அனைத்து கூட்டணி கட்சியின் தோழர்களையும் தலைவர்களையும், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய கூட்டணியில் 25 ஆண்டு காலத்திற்கு பின்னால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்குள் நம்முடைய கால்களை எடுத்து வைத்திருக்கின்றோம். நம்ம எல்லாரும் பேசுனது போல நம்முடைய வெற்றி ஒரு வரலாற்று வெற்றியாக அமைந்திருக்கின்றது. அதே போல் இந்த நாள் பொள்ளாச்சியின் வளர்ச்சியில் முதல் அடியை நாம் எடுத்து வைக்கக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய கூட்டணியின் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் எங்களோடு இருந்து எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய காலம் பொள்ளாச்சியின் வளர்ச்சியை திட்டமிட்டு அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இந்த ஒரு பேரலையிலும் பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் இருந்து மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நம்முடைய மூத்த உறுப்பினர் வழிகாட்டி ஐயா மு. கண்ணப்பன் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.